குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் இப்போல்லாம் நம்ம சமூக வலைத்தளத்தை திறந்தாலே என்ன வருது, ஒரு நாளில் 10,000 ரூபாய், பேங்க் நிஃப்டி ஜாக்பாட்டு, 5 நிமிஷத்தில் வந்து ப்ராஃபிட்டு அப்படின்னு ரீல்ஸு, தம்ப்நெயில்ஸு, ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதை நம்மளை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் பார்த்தா நமக்கு அதோட என்ன பிரச்சனை, அதில் என்ன நடக்குதுன்றது தெரியும். இதையே ஒரு பிகினர்ஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி நினப்பு வரும்னா, ஏன் நானும் இதில் இறங்குனா நம்ம வாழ்க்கை பிரைட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தோணுது அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷன் பையிங் அப்படின்ற அந்த கனவு உலகத்தில் வந்து இறங்குறாங்க. அதுதான் அவங்களுக்கான ட்ராப்பு. இதுதான் நம்ம வாழ்க்கையோட ட்ராப் அப்படின்றது ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இல்லாமல் ஒரு சைலண்ட் டெப்ரெஷனாகவே மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இதுதான் நம்ம இந்த ஆடியோவில் பேச போகிற ஒரு விஷயம். இந்த ஒர்க் ஷாப் அப்படின்னு எங்கே பாரு இருக்குது. இந்த ஒர்க் ஷாப்பில் என்ன சொல்லி கொடுப்பாங்க? நான் ஒர்க் ஷாப்பும் போனதில்லை, எந்த கிளாஸும் போனதில்லை, எனக்கு அதை பற்றியே தெரியாது. குறிப்பாக நான் அதிகப்படியாக யூடியூப் சேனலும் பார்க்குறதும் கிடையாது. ஓகேங்களா? நான் எந்த ஒரு சேனலும் பார்த்ததில்லை. நான் பார்க்குறதா இருந்தால் கார் ரிலேட்டடாக பார்ப்பேன். நான் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி கார் எல்லாம் செகண்ட்ஸில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி காரு, இந்த மாதிரி தான் பார்ப்பேன். இல்லைன்னா அதிகப்படியாக அந்த ஒருத்தர் பேசுவார்ல, அந்த இன்று ஒரு தகவல், அதை அதிகமாக கேட்பேன். அதிகப்படியாக புக்கு தான் படிப்பேன். ஸோ நேர்மையாக சொன்னால் நான் எந்த ஒரு ஒர்க் ஷாப்பும் போனதும் இல்லை, கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஆனால் நிறைய பேர் இப்போ ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த ஒர்க் ஷாப் மூலயமா சில நல்லது நடக்குதா இல்லை கெட்டது தான் நடக்குதா அப்படின்னு நம்மளால் எனக்கு தெரியாமையே நான் எதையுமே சொல்லிட முடியாது. ஓகேங்களா? இந்த ஒர்க் ஷாப் மூலம் சில பேர் ஜென்யூனாக மென்டார்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் சைக்காலஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பொசிஷன் சைஸிங் இது எல்லாமே சொல்லி தருவாங்க. ஆனால் ரியாலிட்டியில் என்ன நடக்குது, நிறைய ஒர்க் ஷாப்பில் முதல்ல சொல்லி கொடுக்குறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக இருக்காதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒன்லி ப்ராஃபிட்டை மட்டும் தான் சொல்லுவாங்களோ, ஒரு கனவை தான் சொல்லுவாங்களோ, ஒரு ட்ரீமை தான் சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா சில ஒர்க் ஷாப் கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனால் பல பேர் ஜாபை விட்டுடுறாங்க. அந்த டெய்லி இன்கம் பாசிபிளை வந்து அவங்களே டெஸ்ட்ராய் பண்ணிக்கிறாங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்றதுக்காக இருக்கிற வேலையை விட்டுடுறாங்க. அதாவது லேப்டாப் இல்லை ஒர்க்கு சரௌண்டிங் இருக்க அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டு லக்ஸரி லைஃப் ஸ்டைலுக்கு மாறுறாங்க. இதெல்லாம் தான் முதல்ல இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பில் காட்டுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ பேரும் ஒர்க் ஷாப்பில் போய் கோர்ஸ் எடுத்து, கிளாஸ் எடுத்து, எல்லாம் படித்து அவங்க மறுபடியும் தோற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு நான் ஒரு தோராயமாக நானே திங்க் பண்ணுறது இப்படியாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அப்போது அங்கே ஒன்லி ப்ராஃபிட்டை மட்டும்தான் சொல்லி தருவாங்களோ, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அங்கே இருக்காதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது தப்பாக கூட இருக்கலாம். பட் அதனால தான் சொன்னேன், சில மென்டார்ஸ் ஜென்யூனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பல பேர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரீமை நோக்கி இந்த மாதிரி புதுசாக வர பிகினர்ஸை உள்ளே இழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி 2 விதமாக சொன்னேன். ஓகேங்களா? ஏன்னா மனுஷனோட லாஜிக்கு அப்படின்றத, மனுஷனோட மைண்டு லாஜிக்குக்கெல்லாம் அங்கே வேலை செய்யாது. எமோஷனுக்கு தான் அதிகப்படியாக ரியாக்ட் ஆகும். அது எங்கே ரியாக்ட் ஆகும்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் தான் ரியாக்ட் ஆகும். இந்த மார்க்கெட்டிங்கில் தான் அது ரொம்ப அதிகமாக ரியாக்ட் ஆகும். ஒரு மிடில் கிளாஸ் மனுஷன் சேல்ரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அவனுக்கு கன்சிஸ்டண்ட்டாக மந்த்லி இன்கம் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங்லேருந்து வருது அப்படின்னு சொன்னால் முதல்ல அவன் என்ன பண்ணுவான், அங்கே தான் ஓடி போய் ஜாயின் பண்ணுவான். ஏன்னா இந்த மந்த்லி சேல்ரின்றது அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் உள்ள ஒரு இடம். ஓகேங்களா? 30 நாளும் அவன் வேலை செய்யணும், 30 நாளும் கஷ்டப்படணும். அதில் பெரிய பெரிய மேனேஜர்ஸ், டீம் லீடர்ஸ் இவங்கிட்டன்னு அவஸ்தைப்படணும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸான சேலரியை விட கன்சிஸ்டண்ட்டாக மந்த்லி இன்கம் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் வருது அப்படின்னு சில மென்டார்ஸ் வந்து அந்த ஆசையை தூண்டுறதுனால இந்த மாதிரி பிகினர்ஸ் வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே அவங்க சொல்லி தரமாட்டாங்களோ அப்படின்றதுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, எத்தனை பேர் இந்த மார்க்கெட்டில் வந்து தோற்றுக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு 10%, ஒரு 20% இந்த மாதிரி ஒர்க் ஸ்டேஷன்லேருந்து இந்த மாதிரி சொல்லித்தர இடத்துலேருந்து வந்தவங்களாக தான் இருக்காங்க.
ஏன் அவங்களால அப்பவும் ப்ராஃபிட் பண்ண முடியல? ஏன்னா அந்த இடத்துல ரியலான பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுனா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அந்த இடத்துல சொல்லித்தர இடத்துல ஒரு ஸ்லைடு மாதிரி தான் வச்சுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ பவர் பாயிண்டில் வந்து ஒரு ப்ராஜெக்டை பற்றி டெமோ கொடுக்கும்போது ஸ்லைடாக வரும். அதை ரொம்ப பேர் படிக்கவே முடியாது. ஓகேங்களா? கடைசியாக அந்த ப்ராஜெக்டோட ஃபுல் டெப்த்தான ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அந்த மாதிரி இந்த ஒர்க் ஷாப்லலாம் வந்து இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு ஸ்லைடாக இருக்குமோ? ஆனால் அவங்களோட மெயின் ஸ்க்ரீன்ஷாட் எதுவாக இருக்கும்? ப்ராஃபிட் மட்டும்தான் ஃபுல் ப்ரெசன்டேஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுதானே உண்மை. ஒரு ஒர்க் ஷாப்பில் 1 இல்லைன்னா 2% ரிஸ்க்கு ரிவார்டு மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே ஒரு கிளாஸ் முடியும் போது எஸ்டர்டே மெம்பர் வந்து இந்த குரூப்பில் இருக்க மெம்பர் வந்து 2 lakhs ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டுறாங்க. அப்போ அவனுக்கு அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு தோணுமா? இல்லை நேற்று ஒருத்தர் 2 லட்சம் ஜெயிச்சாரு அந்த ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறாங்களே அது அவனுக்கு மைண்டில் வருமா அப்படின்னு கேட்டால், பிகினர் மைண்டில் அதிகமாக வரக்கூடியது நேற்று ஒருத்தர் 2 லட்சம் ஜெயிச்சாரு ப்ராஃபிட் பண்ணார் அதுதான் வரும். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அங்கே வரவே வராது. அப்போது அந்த இடத்துல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கான இம்பார்ட்டண்ட் அங்கே தொலைஞ்சு போகுது. 2 லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் முதல்ல வந்து நிற்கும். இதுதான் மனுஷனோட மனசு. இது கரெக்ட் தானே நான் சொல்கிறது? அப்போது புதிய ட்ரேடர்ஸ் ஏன் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? வரவங்க எல்லாம் லாஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முக்கியமான 5 காரணம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். மார்க்கெட்டை ஸ்கில்லை பார்க்காம ஷார்ட்கட்டில் ப்ராஃபிட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதாவது ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு ப்ரொஃபஷ்னல், ஓகேங்களா? அதில் பிக்னஸ் அதை குயிக் மணி ஆப் மாதிரி மாற்றிக்கிறாங்க, பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இது ஏற்கனவே சொன்ன ஒரு டைலாக் தான். ஒரு டாக்டர்ஸ்க்கு பல இயர்ஸ் வேணும், ஒரு இன்ஜினியர்ஸ் ஆகிறதுக்கு பல இயர்ஸ் வேணும். ஆனால் ட்ரேடிங் மட்டும் 3 நாளில் ஒர்க் ஷாப் போயிட்டு அங்கே நடத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கற்றுக்கிட்டு தியரியை படிச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம ரியல் மார்க்கெட்டில் உள்ளே வந்தால் இது எந்த லெவலில் உங்களை ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற்றும் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம மைண்டில் இருக்குது என்னது, 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற அந்த நினப்பு மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்லைடாக ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்ததுன்னு சொன்னனே, அது நம்ம மனசில் வரவே வராது. நமக்கு சைக்காலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும். ட்ரேடிங் சார்ட்டை விட டேஞ்சரஸ் எதிரானா நம்ம எமோஷன் தான் ரொம்ப டேஞ்சரஸ். மார்க்கெட் வந்து நீ வந்து தோற்று போய்கிட்டே இருன்னு மார்க்கெட் நம்மளையா கூப்பிடுது? நம்ம தானே போகிறோம். அப்போ நம்ம எதை வச்சு போகிறோம்? நம்ம எமோஷனை பேஸ் பண்ணி தான் போகிறோம். ஒரு பிகினர் ப்ராஃபிட் பண்ணும்போது க்ரீடி கண்டிப்பாக வரும். லாஸ் ஆனதுக்கப்புறம் ரிவெஞ்ச் ட்ரேடிங் கண்டிப்பாக வரும். இதை மாற்றவே முடியாது, யாராலையும் இதை மாற்றவே முடியாது. அவன் மார்க்கெட்டை பீட் பண்ணுற மாதிரி அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். மார்க்கெட்டை பீட்டு யாராலையுமே பண்ண முடியாது. நீ மார்க்கெட்டை பீட் பண்ணணும், ரிவெஞ்ச் ட்ரெண்ட் எடுக்கணும், லாஸை ரெக்கவரி பண்ணணும், தொடர்ச்சியாக நம்ம வந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், இதை ஸ்டாப் பண்ணணும், இதனால் எக்ஸ்ட்ரா ஓவர் லாஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போனால் அதுதான் உங்கள் அக்கௌண்ட்டு டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கான வழி. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ண மாட்றாங்க. 60% இப்படி தான் இருக்காங்க. நல்லா தெரியும் மார்க்கெட்டில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இப்படி ஃபாலோ பண்ணால் தான் நம்ம மார்க்கெட்டில் ஸ்டாண்டர்டாக இருக்க முடியும்னு. ஆனால் அதை ரொம்ப பேர் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதே இல்லை. ஒரு மெண்டா ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம், சில பேர் சொல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் லாஸ் வரும்போது பிக்னஸ் என்ன நினைக்கணும்? என்ன நினைப்பாங்கன்னா அதிகப்படியாக இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அந்த இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான் உங்கள் அக்கௌண்ட்டை டோட்டலாக வைப் அவுட் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த 4வது இந்த சோஷியல் மீடியா கம்பேரிசன். இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே ப்ராஃபிட் மட்டுமே போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன், சில இந்த ட்விட்டரில் பார்க்குறேன். யாருமே லாஸஸை போஸ்ட் பண்ணுற மாதிரியே நான் பார்க்கல. ஒரு சிலர் போடுறாங்க, அதை மட்டும் பார்க்குறேன். ஆனால் அதிகப்படியாக ஒரு 60-70 இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் வருது, இல்லை ஒரு ஸ்னாப்ஷாட் வருதுன்னா அதில் 50-55 பேர் வந்து ப்ராஃபிட் பண்ண மாதிரி தான் போடுறாங்க. ஒரு 5-6 பேர் தான் லாஸ் பண்ண மாதிரி காட்டுறாங்க. இதை பார்க்குற பிகினர்ஸ்க்கு என்ன தோணுது? நம்மளை தவிர எல்லாருமே ப்ராஃபிட் தான்டா பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் தோணும். அதுதான் அவனுக்கு அங்கே ப்ரெஷரை உண்டு பண்ணுறது. அவனை அதிகப்படியாக ஓவர் ட்ரேட் பண்ண தூண்டுறதும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு தான். ஓகேங்களா? ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வெரி ஹைலி ரிஸ்க் அதிகம். இந்த உண்மையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்.
ஓகேங்களா. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் டைம் டிகே அப்படின்னு ஒன்று இருக்குது, வெலாட்டிலிட்டின்னு ஒன்று இருக்குது. சடன் மூவ் வந்தால் பெரிய பண இழப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பண ப்ராஃபிட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன ஒரு ராங் என்ட்ரி போயிட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் உங்கள் ப்ரீமியம் அப்படியே பாதியாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இது பிகினர்ஸ்க்கு சைக்காலஜிக்கலி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறதே அதுதான். அப்போ இந்த ஒர்க் ஷாப்பில் சொல்லித்தராங்களே அதில் என்னதாங்க நன்மை இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒர்க் ஷாப் சொல்லித்தர இடத்துல எந்த ஒரு நன்மையுமே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஒரு நல்ல மென்டார் கிடைச்சா டிசிப்ளினை கண்டிப்பாக கற்றுக்கலாம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக புரிஞ்சிக்கலாம், மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கலாம், எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டெவலப் கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம். சில பேருக்கு இது சீரியஸாக கெரியர் ஒர்க்காக கூட இருக்கலாம். ஓகேங்களா. சில மென்டார்ஸ்க்கு வந்து சீரியஸாகவே இந்த மாதிரி ட்ரேடிங் பிகினர்ஸை காப்பாற்றணுன்ற எண்ணம் இருக்கும். இது உண்மையாக சில பேருக்கு உண்மையாகவே இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அது ரேர் கேஸில் தான் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா மெஜாரிட்டி மென்டார்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா காசுக்காக தான் அந்த ட்ரேடிங் ஒர்க் ஷாப்பை பற்றி சொல்லித்தராங்க. அதில் ஓரளவுக்கு ஃபீஸ் கணிசமான அளவு இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் ஹெவி ப்ரைஸு. அப்போ ஹெவி ப்ரைஸ்னும் போது அவங்களோட எண்ணம் என்னவாக இருக்குன்னா ஃபினான்ஷியலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போது இந்த புதுசாக வர பிகினர்ஸை காப்பாற்றணும், இவங்க தொடர்ச்சியாக லாஸ் பண்ணுறாங்க, அவங்கள இந்த மனநிலைமையிலேருந்து மீட் எடுக்கணுன்ற அந்த எண்ணம் இல்லை. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில மென்டார்ஸ். ஓகேங்களா. அப்போது அந்த மாதிரி மென்டார்ஸை நோக்கி இந்த பிகினர்ஸ் போகும்போது அவங்களோட ஃபுல் கான்ஃபிடென்ஸ், ஃபுல் ட்ரஸ்ட்டு, அந்த ஹோப்பை நம்பி தான் இந்த பிகினர்ஸ் உள்ளே போகிறாங்க. ஓகேங்களா. அவங்க என்ன தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை சொன்னாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கிளாஸை காலையில் 1 hour எடுத்துகிட்டு கிளாஸ் முடியும் போது, நேற்று நம்ம குரூப்பில் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஒருத்தர் பாருங்கள் 2 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு போட்டால் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அவனுக்கு வரவே வராது. இந்த 2 லட்சம் தான் அவனுக்கு ஞாபகத்தில் வந்து போகும். ஓகேங்களா. இதுதான் இந்த ஒர்க் ஷாப்பில் சில மென்டார்ஸ் பண்ணக்கூடிய தவறு. அப்போது இந்த ஒர்க் ஷாப்பில் தீமையே கிடையாதா அப்படின்னு கேட்டால் இருக்குது. இது எமோஷ்னல் பார்ட்டு. ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் லாஸ் பண்ணும்போது அவன் மணியை மட்டும் லாஸ் பண்ணல, அவனோட கான்ஃபிடென்ஸையும் சேர்த்து தான் லாஸ் பண்ணுறான். என்னென்ன இழக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவனோட சேவிங்ஸை இழக்கிறான், ஃபேமிலிக்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான், இஎம்ஐ ப்ரெஷர் வருது, மென்டலாக அவனே தனிமைப்படுத்துகிறான், செல்ஃப் ஒர்த்து, செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு ரொம்ப குறைய ஆரம்பிக்குது. இதெல்லாம் மிகப்பெரிய டேஞ்சரஸ். இதெல்லாம் ஒர்க் ஷாப்பில் ராங்காக கைட் பண்ணிட்டா இந்த மாதிரியான தீமைகள் உங்கள் லைஃப்பில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை தான் நான் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறேன். சில மென்டார்ஸ் வந்து லாஸை ரெக்கவரி பண்ணுறதுக்காக மார்க்கெட்டில் அதிகப்படியான ஓவர் ட்ரேட் எடுக்க சொல்கிறதா சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவன் லாஸ்ட்டில் இருக்கான், அதை போய் நீ மறுபடியும் ஆவரேஜ் பண்ணுறது ஒரு முட்டாள்தனம் என்னை பொறுத்தவரையும். 5000 10,000 லாஸ்ட்டில் இருக்குது, அங்கே போய் ஆவரேஜ் பண்ணால் அது 20,000 மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே ஆவரேஜ் பண்ணுன்னு சொல்லக்கூடிய மென்டார்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களாம் மார்க்கெட்டில் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்களே சொல்லுவாங்க. ஸோ லாஸை ரெக்கவரி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அதிகப்படியான ஓவர் ட்ரேடு, அதிகப்படியான லாஸை இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் அதிகப்படியான லாஸஸை கொண்டு வர்றது தான் அதிகப்படியான இந்த மென்டார்ஸ் சில பேரோட வேலையாக இருக்குது. ஓகேங்களா. அப்போது லாஸ்ன்றது எதை கன்சிஸ்டர் பண்ணி இருக்குன்னா ரிவெஞ்ச் ட்ரேடு, ஓவர் ட்ரேடு, எமோஷன் ட்ரேடு, இதெல்லாம் சேர்ந்து அந்த சின்ன லாஸ் வந்து பெரிய லாஸாக மாறுது. அந்த பெரிய லாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு குற்ற உணர்ச்சி நம்ம மேலே நமக்கே வருது. இந்த தப்பு மறுபடியும் தொடர்ச்சியாக நடக்குது. இதுதான் சில மென்டார்ஸால் நடக்கக்கூடிய ரியலான தீமைகள். இது பிகினர்ஸ் லைஃப்பில் எப்படி இம்பேக்ட் பண்ணுதுன்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு 20 வயசு தான் ஆகுது, ட்ரேடிங்கில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸை என்ன ஃபீல் பண்ணுறேன்னா பெரிய லாஸை பார்த்துட்றேன். எனக்கு ஹார்ட் ஒர்க் மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சி போகுது, என்னுடைய பேஷன்ஸ் அங்கே லூஸ் ஆகுது, என்னுடைய இன்ஸ்டன்ட் மணி மைண்ட் செட்டு என்னுடைய ஹார்ட் ஒர்க் மணி அங்கே என்னவாக மாறுது, அழிஞ்சு போகுது. அப்போது இன்ஸ்டன்ட் மணி மைண்ட் செட்டு டெவலப் எனக்குள்ளே ஆகுது. இதெல்லாம் ஸ்லோவாக என்னுடைய பர்சனாலிட்டியே மாற்றிடுது. ஓகேங்களா. இதனால தான் பிகினஸ் பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆகிட்டு இருக்கிற வேலையை விட்டுவிட்டு இந்த ட்ரேடிங் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பாதி பேர் அழிஞ்சுக்கும் போகிறது. சரியான மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணினா ட்ரேடிங் ஒவ்வொரு மனுஷனுக்கும் டிசிப்ளினையும் செல்ஃப் அவேர்னஸையும் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும். அதை கற்றுக்கிட்டவங்க மார்க்கெட்டில் கண்டிப்பாக சர்வே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மார்க்கெட்டில்
நம்ம ட்ரேட் பண்ணுறது நல்லதா கெட்டதா அப்படின்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. அதை எப்படி நம்ம மார்க்கெட்டில் அப்ரோச் பண்ணுறோம், நம்ம போய் சேர்ற இடம், இந்த ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ரியலாகவே நமக்கு ஹெல்ப் பண்ணுதா, இல்லை நமக்கு தப்பான கைடன்ஸில் டீச் பண்ணுறாங்களா, நமக்கு ஒன்லி ட்ரீமை மட்டும்தான் சொல்லித்தராங்களா, இல்லை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் அங்கே அதிகப்படியாக ஃபோக்கஸ் பண்ணலையா அப்படின்றதெல்லாம் நம்ம தான் அதை பார்த்து அனுசரித்து செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பண்ணணும். ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரிலாம் கிடையாது. அது முழுக்க ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி. இங்கே நாலேஜ் மட்டும் போதாது, டிசிப்ளின் வேணும், பேஷன்ஸ் வேணும், ரிஸ்க் கண்ட்ரோல் வேணும். முக்கியமாக ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் வேணும். ஒர்க் ஷாப் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுக்கலாம், ஓகேங்களா. ஆனால் லாஸை அக்செப்ட் பண்ணுற மனசை எந்த ஒர்க் ஷாப்பும் இன்ஸ்டண்ட்டாக கொடுக்க முடியாது. இந்த மாதிரி லாஸ் வருங்க, இந்த மாதிரி பண்ணா அப்படின்னா லாஸ் வர்றது அவங்க இம்பார்ட்டண்ட்டாக முதல் உரிமை கொடுத்து உங்களுக்கு கிளாஸில் எடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த கிளாஸுக்கே போக மாட்டீங்க, இந்த ட்ரேடிங்கே பண்ண மாட்டீங்க. ஆனால் அவங்க அங்கே சொல்லித்தரது உங்களுடைய ஆசையை தூண்டுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. நான் அந்த சொன்னனே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஒரு ஸ்லைடாக வச்சுட்டு ப்ராஃபிட் பண்ணதை மட்டும் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக காட்டுவாங்கன்னு சொன்னால அதுதான் அங்கே அதிகப்படியாக நடக்குது. அதனால தான் ரியல் ட்ரேடிங்கில் வரும்போது பல பேரால் கரெக்டான அந்த ட்ராவல் பண்ண முடியல, பாதிலேயே வெளியே போயிடுறாங்க, பெரிய லெவலில் லாஸ் பண்ணுறாங்க. ஈஸி மணியை தேடி மார்க்கெட்டுக்கு வந்த பல பேர் கடைசியில் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாண்டர்டான இடத்த பிடிக்கிறதே இல்லை. மார்க்கெட்டோட விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் அவங்கள தூக்கி வெளியே போட்டுடுது, அவங்களும் வெளியே போயிடுறாங்க. மார்க்கெட்டில் சர்வே பண்ணணும்னா அதுக்கு மெயின் டிசிப்ளின் இதுதான் வேணும். டிசிப்ளின் கண்டினியூஸாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கான பெரிய அளவு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு கனவா ஒரு கண்ணீராக கேட்டால், கனவாக இருக்கவங்களுக்கு சில ஒர்க் ஷாப் சொல்லித்தர இடத்துல அது கனவாகவே தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சில பேர் அதை கண்ணீரோடு கலந்தும் சொல்லித்தராங்க, ஓகேங்களா. இந்த ஆடியோவில் இதை தான் நான் பிகினர்ஸ்க்காக சொல்ல வேண்டியது. ஏன்னா பல பேர் இந்த ஒர்க் ஷாப்னே சொல்கிறாங்க என்கிட்ட. அப்படி என்னதாங்க அங்கே கற்றுக்குறீங்கன்னு கேட்டால், அதிகப்படியான ட்ரீமை தான் சார் நாங்கள் அங்கே கற்றுக்குறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ட்ரீம் எல்லாம் வேலைக்கே ஆகாது. வாழ்க்கையில் ட்ரீமை விட நிஜத்துக்கு தான் பவர் அதிகம். அந்த மாதிரி ரியல் ட்ரேடிங்கில் நீங்கள் ஜெயிக்கணும்னா ட்ரீமை நம்பியெல்லாம் வேலைக்கு ஆகாது. சர்வே பண்ணுங்கள், மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிங்க, மார்க்கெட்டில் டிசிப்ளினை கற்றுக்குங்க, மார்க்கெட்டில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க, மார்க்கெட்டில் பொறுமை எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல பொறுமையாக இருந்து தான் ஆகணும். இது எல்லாம் கற்றுக்கிட்டு லாட் சைஸை குறைவாக ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா பெரிய லெவல் லாஸஸ்லேருந்து உங்களை நீங்கள் தடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, குறிப்பாக பிகினர்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.